டிஃப்ளெக்ஸ் நிஞ்சாஸ் எல்லா அனிமேலையும் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்காக நிறைய புது கேரக்டர்ஸையும் புது கதைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நருட்டோ சீரிஸோட எண்ட்ல காஹியான்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நருட்டோ ஆத்தர் கிஷிமோட்டோ. இதுக்கப்புறம் சாதாரண நிஞ்சா அனிமேவா இருந்த நருட்டோ எர்த் அழிக்கிறது ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தடுக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஒட்சுட்சுகி கிளானை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ புருட்டோ அனிமே போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் பல ஒட்சுட்சுகி கிளான் மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரோட நோக்கமும் காஹியா பண்ண தவற விட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்றது தான். அப்படி இது என்ன பிளான், காஹியா ஏன் அதை பண்றதுக்கு ஃபெயில் ஆனா, ஏன் இந்த ஒட்சுட்சுகி கிளான் எர்த்த நோக்கி வந்துகிட்டே இருக்காங்கறத டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வாங்க பாப்போம். ஒட்சுட்சுகி கிளானோட கம்ப்ளீட் பேக் ஸ்டோரி இன்னும் நமக்கு அனிமேல தெளிவா சொல்லப்படல. ஆனா அவங்களோட கோல் என்ன ஓரளவுக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒட்சுட்சுகி கிளான் மெம்பர்ஸ் பல மில்லியன் வருஷங்களா பல பிளானட்ஸ்க்கு டைமென்ஷன் வழியா டிராவல் பண்ணி காட்ரியை தேடிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி நாடோடி மாதிரி வாழ்றத பார்த்தா ஒண்ணு இவங்களோட பிளானட் அழிஞ்சிருக்கணும், இல்ல இவங்களுக்குன்னு ஒரு ஹோம் பிளானட் இல்லாம கூட இருக்கலாம். இவங்களோட கோலே கடவுளா மாறணுங்கிறது தான். அதுக்காக அந்த கடவுளோட பவர் தரக்கூடிய காட்ரியை தேடி பல பிளானட்ஸ்க்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஒட்சுட்சுகி கிளான் மெம்பர்ஸ் காட்ரியை க்ரோ பண்றதுக்கான ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த காட்ரியோட விதையை பிளானட்டோட கோர்ல பிளான் பண்ணி காட்ரியை க்ரோ பண்ணுவாங்க. இந்த காட்ரி பிளானட்டோட வளங்களையும் சாக்கராவையும் நேச்சர் எனர்ஜி உறிஞ்சி தன்னோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கும். இப்படி போதுமான அளவு சாக்கரா காட்ரிக்கு கிடைச்சப்பறம் காட்ரி சாக்கரா ஃப்ரூட்டை கொடுக்கும். காட்ரிக்கு எந்த அளவுக்கு சாக்கரா கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சாக்கரா ஃப்ரூட்டோட பவரும் இருக்கும். இந்த சாக்கரா ஃப்ரூட்னால கடவுளுக்கு நிகரான பவர்ஸையுமே கொடுக்க முடியும். ஒட்சுட்சுகி கிளானோட கோலே எவ்வளவு சாக்கரா ஃப்ரூட் சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டு தன்னோட பவரை கடவுளோட பவரை விட பல மடங்கு அதிகமாக்கிட்டு கடவுளோட சாம்ராஜ்யத்துக்கு போகணுங்கிறது தான் இவங்களோட பலவச கனவு. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா அந்த காட்ரியை க்ரோ பண்றதுக்கு ஏத்த மாதிரி பிளானட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலையும் இல்ல. அதனாலதான் ஒட்சுட்சுகி கிளான் 2 பேருக்கு என்ற குழுவா யூனிவர்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த காட்ரியை தேடி போக ஆரம்பிச்சாங்க. இப்படி டிராவல் பண்ற 2 பேர்ல லோயர் ரேங்க்ல இருக்க மெம்பர் சாக்கரா ஃப்ரூட்காக காட்ரிக்கு தியாகம் பண்ணப்படுவாங்க. இன்னொருத்தர் இப்படி தியாகம் பண்ணி கிடைக்கிற சாக்கரா ஃப்ரூட்டை சாப்பிடுறதுக்காக டிராவல் பண்ணுவாங்க. இந்த ஒட்சுட்சுகி கிளான் மெம்பர்ஸ்லாம் ட்ரீக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணப்படும் போது அவங்க இறந்தெல்லாம் போக மாட்டாங்க. ட்ரீக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்ட ஒட்சுட்சுகியோட ஆன்மா காமான்னு அழைக்கப்பட்ட வெசல்ல இருந்து வெளியேறி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரிவைவ் பண்ணப்பட்டு மறுபடியும் ஒட்சுட்சுகி கிளானோட கோல்காக சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுவாங்க. இப்படிதான் காகியாவும் இசக்கியும் எடுத்துக்கு வந்தாங்க. காகியா ட்ரீக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுறதாகவும் இசக்கி சாக்கரா ஃப்ரூட்டை சாப்பிடுறதாகவும் தான் ஃபர்ஸ்ட் பிளான் இருந்துச்சு. ஆனா காகியாவுக்கு பிளானட் மேல இதுல இருக்க மக்கள் மேல ஏற்பட்ட லவ்வால பிளானட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இசக்கி பேரை ட்ரிக் பண்ணி அவனை காட்ரிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டா காகியா. இது மூலமா கிடைச்ச சாக்கரா ஃப்ரூட்டை சாப்பிட்ட காகியா கிடைச்ச பவர்ஸால கராப்ட் ஆகி கெட்ட வழிக்கு போய் மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சா. மக்களை காப்பாத்துறதுக்காக காகியாவோட 2 பசங்களான அகதமும் ஹமுதாவும் காகியா கூட சண்டை போட்டு அவளை சீல் பண்ணாங்க. ஒட்சுட்சுகி கிளான்ல இருக்க எல்லாருக்குமே காகியாவோட நம்பிக்கை துரோகத்தை பத்தி தெரியும். காகியா பண்றதுக்கு ஃபைனல் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணதா இப்போ ஒவ்வொருத்தரா எர்த்த நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிதான் கின்ஷிக்கு மோமோஷுக்கும் புருட்டோட ஸ்டார்டிங்ல வந்து இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட பவர்ஃபுல்லா நிறைய ஒட்சுட்சுகி எர்த்துக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி சமாளிச்சு எர்த்த ஏலியன்ஸோட இன்வென்ஷன்ல இருந்து காப்பாத்த போறாங்கிறது தான் புருட்டோட ஸ்டோரி. ஆனா ஒட்சுட்சுகி கிளானை தடுத்து நிறுத்தது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்க. இவங்களுக்கு எத்தனை போட்டதெல்லாம் திருப்பி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது மட்டும் இல்ல இவங்களோட ஆர்ஜனை பத்தி நான் அனிமேலையும் சொல்லப்படல. இவங்க இப்படி கடவுளோட பவர் அடைய நினைக்கிறதுக்கு வேறதான் முக்கியமான காரணம் இருக்கா, இல்ல இவங்க பவர்ஸ்காக தான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்களா, கடவுளோட சாம்ராஜ்யத்துக்கு போய் இவங்க என்ன பண்ண போறாங்க, இப்படி உங்களோட குறிக்கோளோட டீடைல்லாம் நமக்கு இன்னும் புதிதா தான் இருக்கு. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துடும். இது வரைக்கும் நான் அனிமேல பார்த்த வச்சு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ இல்ல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்கு மறக்காம தயவு செஞ்சு லைக் தட்டி விட்டு போயிடுங்க. இந்த மாதிரி ரெகுலரா அனிமே வீடியோஸ், அனிமே அப்டேட் வீடியோ, அனிமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.